பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமேன். ஆண்டவர் நாம் சப்புமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களும் சமுதாயமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர். அதற்கு தான் நம்முடைய ஜெபம் அதிகமாக தேவை. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க, நம்மை தூண்டி எழுப்பி இணைத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். சரி, சில சாட்சிகளை முதலாவது நான் ஒரு 5 சாட்சிகளை வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. அதன் பிறகு 2 சாட்சியை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஜெபம். 5 நிமிட ஜெபத்தில் என்னங்க நடக்கும்? ஒரே ஒரு நிமிஷம் உண்மையாக ஜெபிச்சாலே இயேசு அற்புதம் செஞ்சிருவார். அவரிடத்தில் இந்த அற்புதம் பெறுவது ரொம்ப சுலபம், கஷ்டமே கிடையாது. நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளணும், அங்கே நடக்கணும், இங்கே நடக்கணும், 4 மாடிக்கு வரணும், சுற்றணும், போகணும், ஒன்றுமே கிடையாது. உருளணும், பிறழணும். சிம்பிள் ஃபெய்த், விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா போது அற்புதம் நடந்துவிடும். இந்த நம்முடைய பக்தியினாலெல்லாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அவர் இந்த உருள்றதை பிறல்றதை வச்சு அற்புதம் செய்கிற தேவன் அல்ல. இருதயம் மாறணும். உள்ளத்தில் வஞ்சகம், ஏமாற்று, திருடு மாதிரி மற்ற மக்கள் மேலே கசப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு உருண்டு புரண்டு எழும்புறதுனால ஆசீர்வாதம் வராது. அதனால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுள் என்கிறவர் இந்த மாதிரி வெளியில் நம்ம பண்ணுறதெல்லாம் வச்சு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? மாறி இருக்குதா? நல்ல இருதயமாக இருக்குதா? நல்ல நோக்கம் இருக்குதா? வாழ்க்கை எப்படி இருக்குது? இதை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அதனால தான் அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். சரியா? அதனால் வேறு காரியத்தெல்லாம் முக்கியமே கிடையாது. இப்போ இந்த சாட்சியை நீங்கள் பாருங்களேன், அப்போ நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. சகோதரி பாரதி, மதுரையிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 24 வருடமாக பில்லி சூனிய கட்டினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். பில்லி சூனியம் மந்திரவாதம். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் எல்லாமே இந்த காரியம் இருக்கிறது. மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, மந்திரவாதம் இருக்குது, பில்லி சூன்யம் பண்ணுகிற காரியம் இருக்கிறது. இந்த பில்லி சூன்யத்தில் பாதிக்கப்பட்ட உடனே எதற்கெடுத்தாலும் எனக்கு கோபம் வரும். எனக்கு வரும் கோபத்தில் நான் என்ன செய்கிறேன் என்று அறியாமலேயே கையில் கிடைக்கும் எல்லாவற்றையும் போட்டு உடைப்பேன். எப்பொழுதும் படுத்த படுக்கையாகத்தான் இருப்பேன். எனக்கு எந்த வேலையும் செய்ய பிடிக்காது. யாரும் என்னிடத்தில் பேசும்போது அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய பொறுமை கூட எனக்கு இருந்தது இல்லை. மற்றவர்கள் பேசுவதை கேட்டு அதற்கு நான் பதில் சொல்லியதும் இல்லை. படுத்தே இருந்தாலும் கூட நான் மாத்திரை இல்லாமல் தூங்கினது இல்லை. தினமும் மாத்திரை போட்டு தான் தூங்குவேன். இப்படியாக 24 வருடம் சிந்திக்கும் திறன் கூட இல்லாமல் இருந்தேன். 24 வருஷம் அந்த பில்லி சூனிய மந்திரத்தினால் உண்டான பாதிப்பு, சிந்திக்கிற திறனை கூட இழந்துட்டாங்க. சாத்தான் அந்த அசுத்த ஆவி எப்படியெல்லாம் கிரியை செய்து பார்த்தீங்களா? இப்போ என்ன நடந்தது? கடந்த வியாழன் அன்று 4மாவடியில் வாரந்தோறும் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு நான் நேரில் வந்தேன். மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும். அதில் ஆயிரக்கணக்கான 4000 5000 மக்கள் பல இடத்துலேருந்து வருவாங்க, பங்கு பெறுவாங்க. அது ஜனங்களுடைய சுகம் விடுதலைக்காக ஜெபிப்பதற்கான ஒரு ஜெபம். அது நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற வேறு ஜெபம் இருக்கிறது. இது பாதிக்கப்பட்ட வியாதிப்பட்ட மக்களுக்காக அப்படி விடுதலைக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் சாட்சி சொல்லுவாங்க, தேவ செய்தி சொல்லி அந்த ஊழியக்காரியோ ஜெபிப்பாங்க. அப்புறம் முடிந்த பிறகு என்ன போச்சு, அவருடைய விடுதலைக்காக பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். ஆயிரக்கணக்கான பேர் அற்புதம் பெறுறாங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு நான் நேரில் 4 மாவடிக்கு வந்தேன். ஜெப நேரத்தில் அந்த ஊழியக்காரர் யாருன்னே தெரியாது. ஒரு ஊழியக்காரர். இங்கே ஊழியர் முக்கியம் கிடையாது, மோகலாசஸ் முக்கியம் கிடையாதுங்க. இயேசு தான் முக்கியம். ஊழியக்காரங்க இருப்பாங்க, போவாங்க. ஒரு வயசு ஆகிட்டு ஓட்டத்தை முடிக்கிற காலம் வந்துட்டால் பரலோகம் போயிடுவோம். ஆனால் இயேசு தான் எந்தெந்தைக்கும் இருக்கிறவர். அதனால் எந்த மனிதனையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும்.
அதனால் யார் மூலமாய் தேவை செய்து சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் கவனமாய் பார்த்து இயேசு என்ன சொல்கிறாருன்னு தான் கவனிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு முன்னால் இயேசு நின்று கொண்டிருக்கிறார், அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் தொடுங்கள் என்று சொல்லி ஜெபத்தில் வழி நடத்தும் போது 5000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் மேடை இருந்து ஜெபம் நடத்தும் போது சொல்கிறார், இயேசு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார், நீங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு ஒரு பெண் சுகம் பெற்றால நீங்கள் தான் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தோடு தொட்டு விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஜெபத்திலே வழி நடத்துகிறார். இங்கே ஜெபிக்க சொல்லி கொடுத்து எப்படி ஆண்டோடத்திலிருந்து அற்புதம் பெறுவது அதை கற்றுக் கொடுப்பது, அவ்வளோதான். அதைத்தான் நாங்கள் செய்வோம். நீ இவ்வளோ காணிக்கை கூட உனக்கு சரியாயிரும், இத்தனை வாரம் இந்த காணிக்கை போடு சரியாயிரும், நீ இன்னென்ன காரியத்தெல்லாம் நீங்கள் கொடுத்துரு, அது மாதிரிலாம் எதுவும் சொல்லப்பட மாட்டார். ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் எதிர்பார்க்கறது விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதை தான் சொல்லி கொடுக்குறோம், எப்படி அவரிடத்துலேருந்து அற்புதம் பெற முடியும் என்பதாய். காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பெறலான்னா நாட்டை கொள்ளடிக்கிற கொள்ளைக்காரனும் ஊழல் பண்ணுறவனு லஞ்சம் வாங்குறவனும் கூட காணிக்கை கொடுத்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சான்னு பக்தியாக சொல்லுவானே, அதல்ல. அவர் இதெல்லாம் பார்த்து ஏமாறுகிற தேவன் அல்ல. முதல்ல லஞ்சம் வாங்குறதை நிறுத்தி மனம் திரும்பினா தான் ஆசீர்வாதம். ஊழல் பண்ணுறதை நிறுத்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா தான் ஆசீர்வாதம். அநீதியாக செயல்படுவதை நிறுத்து, மனம் திரும்ப, அப்போ தான் ஆசீர்வாதம். இதான் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனுக்கும் தெய்வம் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவ்வளோதான். நமக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. நான் பீடி பிடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், குடிப்பேன், கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடப்பேன், ஆனால் கோயிலுக்கு வரும் பக்தியாக இருப்பேன், பக்தியாக நான் இருப்பேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இது இயேசு கிறிஸ்துக்கிட்ட நடக்காது. இதனால தான் நிறைய பேர் இயேசுக்கிட்ட வர பயந்து, இவர் பரிசுத்தம்பார், மனம் திரும்பகம்பார், லஞ்சம் வாங்காதம்பார், ஜாதி பார்க்காதம்பார், அதெல்லாம் நமக்கு சரிப்படாது, நம்ம தான் அப்படின்னு அந்த பக்தி. இவரும் பக்தி ஒரு மனிதனை பரலோகம் கொண்டு போகாது, அறிந்து கொள்ளுங்க. தெய்வ பயத்தோட பாவத்துக்கு விலகணும். இதுதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். பக்தி வேறு, தெய்வ பயம் வேறு. பக்தியோடு நாட்டை கொள்ளை அடிச்சுட்டு ஏமாற்றிட்டு மக்களை அடிமைப்படுத்திட்டு நல்லா நீங்கள் பக்தியாக நீங்கள் வேஷம் போட்டு நடித்தாலாம் ஆசீர்வாதம் பெற முடியாது. மனம் திரும்பி அநியாயத்தை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். உங்களால் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணி கொண்டாதான் ஆசீர்வாதம். இதுதான் நீங்கள் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் பைபிள் சொல்கிற கடவுளுக்கும் நீங்கள் கடவுள் அல்லாதவைகள் செய்கிற கிரியைகளுக்கு உள்ள வித்தியாசம் நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும், சரியா? இப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, உன் வஸ்திரத்தை தொடுங்க என்று சொல்லி ஜெபத்தில் வழி நடத்தும் போது நானும் என் கண்களை மூடிக்கொண்டு எனக்கு முன்னால் இயேசு நின்றால் நான் எப்படி வேண்டுவேனோ அப்படியே என் கையை நீட்டி எனக்கு ஒரு அற்புத விடுதலை வேண்டி நின்றேன். இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. தனக்கு முன்னால் அவர் நிற்பதை போல உணர்ந்து, அது வெறும் கற்பனை கிடையாது, வசனம் சொல்லுது, எந்த இடத்தில் 2 பேர் 3 பேர் இயேசு என்கிற நாமத்தில் கூடினால் அங்கே நான் இருக்கிறேன். இயேசு அங்கே இருக்கிறாரு. அவருக்கு மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, ஆவியாக இருக்கிற தேவன். ஆனால் உணர முடியும், அவருடைய தொடுதலை, அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அது பொய் கிடையாது, உண்மை. வெறும் கற்பனை கிடையாது, அது உண்மை. பார்த்தீங்களா? அதான் நானும் என் கண்களை மூடிக்கொண்டு என் முன்னால் இயேசு நின்றால் நான் எப்படி வேண்டுவேனோ அப்படியாக என் கையை நீட்டி எனக்கு ஒரு அற்புத விடுதலைக்காக வேண்டி நின்றேன். என் கையை யாரோ தொட்டதை போன்று உணர்ந்தேன். இங்கே தான் அவருடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்படி கையை நீட்டி இயேசுவே உம்மை தொடுறேன், எனக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும்னு சொல்லும்போது அந்த கையை யாரோ தொடுறாங்க. அந்த ஜெபநேரத்தில் யாரும் அசைய மாட்டாங்க, எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. யாரோ தொடுவதை உணர்ந்தார்கள். ஒரு வல்லமை என்னை தொட்டது, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு வல்லமை தன்னை தொட்டதை உணர்ந்தாங்க. தொட்டதுன்னா எப்படிங்க சொல்கிறீங்க இன்னைக்கு? அடுத்து என்ன நடக்குப்பார்? அந்த நேரத்தில் நான் கீழே சரிந்து விழுந்து விட்டேன். எல்லாம் நின்று ஜெபிச்சுக்கிட்டுருங்க. அந்த வல்லமை தொட்ட உடனே கீழே சரிந்து கீழே விழுந்துட்டாங்க. ஜெபம் முடிந்து எழுந்து வந்ததிலிருந்து நான் நார்மலாக இருப்பதை உணர்ந்தேன். 24 வருஷமாக இருந்த பிரச்சனை, போராட்டம் அவங்கள விட்டு விலகி விட்டு, அந்த பில்லிசோனியத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு அந்த பிசாசு விலகி போயிட்டு இப்போ வித்தியாசம். அந்த ஆவி கீழே அவங்கள தள்ளிட்டு போய்விட்டது. அதான் விடுதலை. அதான் தான் சொல்கிறாங்க, ஜெபம் முடிந்து எழுந்து வந்ததிலிருந்து நான் நார்மல் ஆனதாக உணர்ந்தேன். என்னுடைய பழைய சுபாவங்கள் எதுவும் இல்லாமல் எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. தட் இஸ் மிராக்கிள்.
இதுதான் இயேசு செய்கிற அற்புதம். இதான் உங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்போ நடக்க போகிறது. ஆண்டவருடைய தொடுதலை உணர போகிறீங்க. அவருடைய வல்லமை இறங்க போகிறது. ஒருவேளை இது அசுத்தாவினால் உண்டான பிரச்சனையாக இருந்தால் இயேசுடைய பிரசன்னத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. அந்த ஆவி விலகி ஓடும். சில சமயம் அமைதியாக அந்த ஆவி போயிடும். சிலரை கீழே தள்ளிட்டு அலக்கழிச்சிட்டு போகும். சிலரை விட்டு சத்தமிட்டு கொண்டே வெளியேற. அது பிசாசு அப்படி தான் விதவிதமாக அவன் கிரியை செய்வான். ஆனால் எதுனாலும் பயப்பட தேவையில்லை. எப்போ பிசாசு அலறுதோ விடுதலை வருதுன்னு அர்த்தம். எப்போ அது கீழே தள்ளுதோ அது ஓட போகுதுன்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உடனே ஒரு மாற்றம் வந்துட்டு பாருங்கள். 24 வருடமாக இருந்த போராட்டம் நீங்கள் ஒரு மாற்றம். எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. மாத்திரை இல்லாமல் நான் தூங்கினேன். யாரிடத்திலும் எனக்கு கோபம் வரவில்லை. மற்றவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டு புரிந்து கொள்ளுகிறேன். என்னால் ஜெபம் செய்ய முடிகிறது. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். என் வீட்டு வேலைகளை நானே செய்கிறேன். 24 வருடமாயிருந்த பில்லி சூன்ய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரிங்களா? 24 வருஷம் அந்த மந்திர பில்லிசூன்யத்தின் விடுதலை. லைஃபே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற இலவசமான ஒரு இதுங்க என்ன காசு கொடுத்தாங்க? இதுக்கு அவங்க எங்கே போனாங்க பார்த்தீங்களா? தேவ பிரசன்னத்தில் வந்தாங்க. இயேசுவை கூப்பிட்டாங்க. அற்புதம் நடந்து விட்டார். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரர் ஜான் ஆபிரகாம், சென்னை. என் 2வது மகனுக்கு 9 வயதாகிறது. 2023 வருடம் செப்டம்பர் மாதத்தில் அவனுக்கு சிறுநீர் மூலமாக இரத்தம் வெளியேறியது. அதாவது சிறுநீரில் ரத்தம் வெளியேறி கொண்டே இருந்தது. 9 வயசு பையனுக்கு. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கே சென்றும் மருத்துவர்களால் ஏன் இந்த இரத்தம் வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தும் எந்த தீர்வும் இல்லாமல் இருந்தது. அங்கிருந்த 6 நாட்களும் சிறுநீர் மூலமாக இரத்தம் வெளியேறி கொண்டுதான் இருந்தது. இரத்தம் வெளியேறும்போது வயிற்று வலியால் மிகவும் துடித்து போவான். தொடர்ந்து இரத்தம் வெளியேறியதால் உடம்பு சோர்ந்து போய்விட்டது. 9 வயசு சின்ன பையனுக்கு யோசித்து பாருங்கள். யூரின் வழியாக வெறும் ரத்தமாக போய் கொண்டிருந்தா என்ன ஒரு வேதனை. 7ஆம் நாளிலே இயேசு விடுவிக்கிறார் மையத்திற்கு நான் தொலைபேசியில் அழைத்து என் மகனுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். அங்கிருந்த ஊழியக்காரர் ஒருவர் பாரத்தோடு என் மகனுக்காக ஜெபம் செய்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு என் மகனுக்கு இரத்தம் வருவது நின்று விட்டது. மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டு போனார்கள். சாதாரணமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தான். அன்றே என் மகன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். இயேசு விடுவிக்கிறார் ஜெப மையத்தில் தொலைபேசி மூலமாக ஜெபித்த போது இயேசு ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு கொடுத்த அற்புத சுகத்திற்காக நன்றி. 9 வயசு பையன் ரத்தமாய் போகிறது சிறுநீரத்தில். டாக்டர்ஸால் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்னன்னே விளங்கி கொள்ள முடியல, தடுமாறுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஜெபிக்கணும். ஜெபம் வல்லமை உள்ளது. என்னை ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர். இயேசுவே அப்படின்னு அந்த பெயரை சொல்லி கூப்பிடும்போது அவர் அற்புதம் செய்கிறார். அப்போ நமக்கு சில சமயம் நம்ம தானாக ஜெபிக்க முடியாது. அது என்ன, நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் பாதிக்கப்படும் போது ஒரு கலக்கம், அது மாதிரி சோர்வு வந்துடும். நம்ம அப்படி ஜெபிக்க தடுமாற்றம் வரும். அப்போ தான் பிறருடைய ஜெப உதவியை நாடுகிறோம். யாராவது எனக்கா ஜெபிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில சமயம் சேர்ந்து யாராவது ஜெபிச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இங்கே ஜெபம் 24 மணி நேரம் ஜெப மையத்தில் ஆட்களை நியமித்திருக்கிறோம். அவங்க ஜெபம் பண்ண கேட்டாங்க ஃபோனில். இந்த ஜெபத்தில் அவங்க ஜெபித்த உடனே ஒரு மாற்றம். நீங்கள் அதான் பாருங்கள், ஜெபித்த உடனே அற்புதம். ரத்தம் வருவது நின்று விட்டு அதை நார்மல் ஆகிட்டான். டாக்டர்ஸுக்கு ஆச்சரியம், என்ன நடக்கிறது என்பதாய். ஜெபம் அத்தனை வல்லமை உள்ள என்னென்றால் ஜெபத்தை கேட்கிற இயேசு வல்லமை உள்ளவர். நீங்கள் ஜெபிக்கணுக்கான ஃபோன் நம்பர் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் தமிழில் பேசி ஜெபிக்கணுன்னா முதலாவது இருக்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதாவது எல்லா நாளும் 24 மணி நேரமும் ஜெபிக்க அங்கே ஆட்கள் இருப்பாங்க. நல்ல ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க. ஆங்கிலத்தில் தான் எனக்கு தெரியும், ஆங்கிலத்தில் கூப்பிட்டு பேசலாம். கன்னட மொழியில் ஜெபிக்க விரும்பினா அந்த நம்பர், ஹிந்தி மொழியில், தெலுங்கு மொழியில், எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜில் கூப்பிட்டிங்கன்னா 24 மணி நேரமும் ஜெபிக்கிறதற்கு ஒரு சகோதரனோ சகோதரியோ இருப்பாங்க. அவங்க உங்களை மேலே பாரமுள்ள அன்புள்ள தெய்வ பிள்ளைகள், அதிகமாக ஜெபிக்கிறவங்க. அதனால தான் அவங்க ஜெபித்த உடனே அற்புதம் நடக்கிற காரணம் என்ன?
அவங்க ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருப்பாங்க, ஜனங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பாங்க. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொன்னால் அவங்களுக்கு ஜெபிப்பார்கள். உடனே அற்புதம். பார்த்தீங்களா, இன்றைக்கி இதே மாதிரி அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. அடுத்தது சகோதரி உஷாராணி பாளையங்கோட்டை. என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். எனக்கு கடந்த 25 வருடங்களாக வீசிங் பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். எந்த ஒரு குளிரான பதார்த்தத்தையும் நான் சாப்பிட முடியாது. வீசிங் வரும்போது 10 அடி தூரம் கூட என்னால் நடக்க முடியாது. இரவு நேரங்களில் வீசிங் வந்தால் சரியாக தூங்க முடியாது. வீசிங் வரும் பொழுது இருமலும் வந்துவிடும். இதனால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. குனிந்து வேலை செய்யவே கஷ்டமாக இருக்கும். நான் எப்பொழுதும் படுத்தேதான் இருப்பேன். வீசிங் பிரச்சனையால் சில நேரங்களில் தற்கொலை செய்து செத்துவிடலாம் என்று கூட நினைத்திருக்கிறேன். இந்த பிரச்சனைக்காக அனுதினமும் மாத்திரை மருந்து எடுத்து வந்தேன். ஆனால் திரும்பவும் அதே பிரச்சனை வந்துவிடும். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் மே மாதத்தில், கடந்த மாதம் முதல் வாரத்தில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடக்கும் அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். இல்லைங்களா, இந்த வியாழக்கிழமை தோறும் இந்த அற்புத விடுதலை பிரார்த்தனை. அதனால் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, இங்கே ஜெபிக்கிறவங்க இருப்பாங்க, வந்து ஜெபிக்கலாம். அப்பொழுது சகோதரி செல்லராணி அப்பாதுரை அவர்கள் தேவ செய்தி கொடுத்த பின்பு கடைசி ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும் போது மேடைக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு கரம் என்னை தொட்டது போல் இருந்தது. அந்த நேரமே எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்ததை உணர்ந்தேன். சரிங்களா, முன்னால் வந்து முழங்கால் படிட்டு இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. மேடையிலிருந்து செல்லராணி அப்பாதுரை சகோதரி அவங்க தான் செய்தி கொடுத்து ஜெபம் நடத்துகிறாங்க. அவங்க ஜெபிக்கும் போது ஒரு கரம் தொடுவதை உணர்ந்தாங்க. அது இயேசுவின் கரம், தழும்புள்ள கரம். பாருங்களேன், அந்த நேரமே எனக்குள் ஒரு பெரிய மாற்றம் வந்ததை உணர்ந்தேன். பெரிய ஆச்சரியம், அன்றைய தினத்திலிருந்து எனக்கு வீசிங் வரவே இல்லை. 25 வருஷமாக அந்த வீசிங், ஒரே ஒரு இயேசுடைய தொடுதல், அவ்வளோதான். கூப்பிட்டாங்க, இயேசு தொட்டார், மறைந்து விட்டார். அதன் பின்பதாக நான் குளிர்ந்த ஆகாரங்களை எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். எந்த ஒரு வீசிங்கோ இருமலோ எதுவுமே எனக்கு வரவில்லை. இப்பொழுது என்னுடைய வேலைகளை நானே செய்கிறேன். கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுக்கே மகிமை உண்டாவதாக. 25 வருஷ வீசிங், ஒரே ஒரு இயேசுடைய தொடுதல். இன்றைக்கு உங்களுடைய குழந்தை வீசிங்கில் கஷ்டப்படுதா? நீங்கள் மூச்சு விட கஷ்டப்பட்டு கொண்டு சுவாச உறுப்பை பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவரே, 25 வருஷம் ஒரே ஒரு தொடுதலில் குணமாக்கினீங்க, என்னையும் தொட்டுருங்க, என் குழந்தையும் தொடுங்கன்னு இன்றைக்கி இயேசுவை நோக்கி ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அடுத்து சகோதரி ஷெரின் விஜிலா, சென்னையிலிருந்து இவங்க ஒரு வினோதமான சாட்சி எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரம் நிறைய பேருடைய பிரச்சனை. நல்லா கவனிங்க, குழந்தைகளை வளர்க்குறவங்களுக்கு, சிறு பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோருக்கான ஒரு சாட்சி. என் மகன் குழந்தையாக இருந்த 6வது மாதத்தில் சாப்பிடுவதற்கு அடம் பிடித்ததால் அவனை சாப்பிட வைப்பதற்காக மொபைல் காண்பித்து சாப்பிட வைத்தேன். பெற்றோர் கவனிங்க, சின்ன பிள்ளைகளுக்கு மொபைலை சின்ன வயசில் காட்டி சாப்பிட வைக்கிறது, அது மாதிரி பண்ணி பிள்ளைகள் சின்ன வயசுலேயே அந்த கண்கள் செல்ஃபோனில் போகிறது. சில சமயம் சில ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனால் சின்னவளு இவ்வளோ குழந்தை அதை வச்சுட்டு செல்ஃபோனை முன்னால் வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருன்றாங்க. அதை பார்க்கணும், அது அடம் பிடிக்குது. இந்த பழக்கத்தை யார் உண்டாக்குனது? பேரண்ட்ஸு, நீங்கள் தான், பெற்றோர் தான் உண்டாக்குனீங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பாதிப்பை அது பிள்ளைக்கு உண்டாக்குகிறது. நிறைய பெற்றோர் இந்த தவறை பண்ணுறீங்க. இப்போ குழந்தை தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டு பண்ணினீங்கன்னா உங்கள் குழந்தை பெரிய பாதிப்புக்குள்ளாகும் என்பதை பெற்றோர் உணர்ந்து கொள்ளணும். பாருங்கள், அவனை சாப்பிட வைப்பதற்காக மொபைல் காண்பித்து சாப்பிட வைத்தேன். ஒவ்வொரு முறை சாப்பாடு ஊட்டும் போதும் கையில் மொபைல் வைத்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் சாப்பிடுவதற்காக பழக்கின பழக்கம் நாளடைவில் அது இருந்தால்தான் எல்லாமே என்று அவனை ஒரு அடிமையாகவே மாற்றிவிட்டது. சரிங்களா, இதான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும் வரை கையில் வைத்திருப்பான். ஆரம்பத்தில் ரைம்ஸ் பார்த்தான், கார்ட்டூன் பார்த்தான், பின்னர் வீடியோ கேம் விளையாடவும் ஆரம்பித்து விட்டான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிசாசு அப்படியே குழந்தைய உள்ளே இழுத்துறோம். முதல்ல ரைம்ஸ் தானே பார்க்கட்டுன்னு அப்படியே விடுவீங்க. அப்புறம் பாருங்கள், ஒன்றா உள்ளே வந்து
கார்ட்டூன் பார்க்க கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்க்கட்டேன்னு அப்புறம் அந்த பிள்ளை அடம்பிடிக்க நீங்கள் அது அடிமையாகி வீடியோ கேம் ஆகிவிட்டது. ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தும் ஸ்கூல் விட்டு வந்ததுமே மொபைலை கையில் எடுத்து விடுவான். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அதுக்கு அடிமையாயிட்டான்ல. இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் தூக்கி எறிவான். அவ்வளோதான். ஏன்னா அந்த அந்த பாவத்துக்கு அடிமையாக்குறது காரணம் நீங்கள் தான் இடம் கொடுத்துட்டீங்க. பாருங்கள், வசனம் அந்த அவனுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவனிடத்தில் மாற்றம் இல்லை. 6 மாதத்தில் ஆரம்பித்த பழக்கம் அவனுடைய 5 வயது வரை தொடர்ந்தது. எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவனை எப்படித்தான் திருத்துவது என்ற சூழ்நிலையில்தான் உபவாசத்தோடு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தை நேரலையில் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப நேரத்தில் என் மகனுக்கு மொபைலை பழக்கின என் தவறை உணர்ந்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். பெற்றோர் கவனிங்க, முதல்ல நீங்கள் அந்த தவறு பண்ணிட்டீங்க. உங்கள் பிள்ளை அடிமையாக காரணம் நீங்கள் தான் இடம் கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் தான் முதல்ல மனம் திரும்பணும். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ பிள்ளைகளை எப்படி சாப்பிட வைக்கிறது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் குழந்தை வளரலையா? எத்தனை பேர் எல்லாம் மொபைலை காமிச்சு தான் எல்லாருமே பிள்ளைகளை வளர்த்தாங்களா? காரணம்லாம் சொல்லாதாங்க. அதுக்கு முன்னால் எல்லாம் மொபைல் பார்த்து தான் பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா? இல்லாத காலத்தில் நடந்ததில்லை. நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க. நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பிரயாசப்படுவதை விட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் என்பதற்கு பிள்ளைக்கு ஒரு தவறான அடிமைத்தனத்துக்குள்ளே நடத்திட்டீங்க. அப்போ நீங்கள் தான் முதல்ல மனம் திரும்பணும். ஆமாண்டவர், என் பிள்ளை இப்படி யாருக்கான நான் தான், என்னை மன்னியுன்னு கேட்குறேன். அவங்க பாருங்கள், கரெக்டாக எழுதுகிறாங்க. என் தவறை உணர்ந்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். நான் ஜெபித்த அடுத்த நாளிலிருந்து இதை தான் கவனிக்கணும். அப்போ தேவன் எங்கே வருகிறார், என்ன எதிர்பார்க்கிறான்னு கவனிங்க. இவங்க தன்னை ஒப்பு கொடுத்து என் பிள்ளை இப்படி ஆனக்கான நான் தான் ஆண்டவரே, 6 மாதத்தில் இந்த பழக்கத்தை உண்டாக்கிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜெபிக்கிறாங்க. அடுத்த நாளிலிருந்து ஜெபித்த அடுத்த நாளிலிருந்து என் மகனிடத்தில் பெரிய மாற்றம் உண்டானது. மொபைல் ஃபோன் பார்க்காமல் சாப்பிட ஆரம்பித்தான். எந்த கார்ட்டூன் வீடியோ கேம் எதுவும் விளையாடுவதில்லை. மொபைலை கையில் எடுப்பதே இல்லை. எவ்வளோ பெரிய மாற்றம்! இது எப்படி ஆண்டவர் செய்கிறார்? நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தான். யார் காரணமோ அவங்க மனம் திரும்பணும். குழந்தை பருவத்திலிருந்தே 5 வருடமாய் என் மகனுக்கு இருந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு என்னையும் மன்னித்தார். இயேசுவுக்கு நன்றி. பெற்றோர், முதல்ல நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் தவறிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்காட்டா அது உங்களுடைய பாவம். பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்காட்டா அது உங்களுடைய பாவம். பிள்ளைகளுக்கு தவறான காரியத்தை பழக்கம், இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா, சாத்தான் உள்ள நுழைஞ்சு அடிமைப்படுத்தினா நீங்கள் தான் காரணம். அதெல்லாம் விட்டு மனம் திரும்பணும். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடும்ப ஜெபத்துக்கு எழுப்பி முழங்கால் போட வைக்காமல் 8 மணி வரைக்கும் தூங்க விட்டீங்கல்ல. அதனால் இப்போ மணிக்கணக்காக அது பாவத்திலே விளையாடி கொண்டு இருக்கிறது. அதனால் குடும்ப ஜெபம்னா பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி ஜெபம் வரணும் அப்படின்னு பழக்கணும். இல்லாட்டா அது உங்கள் தப்பு. அதனால் கவனம் செலுத்துங்க. சரி, இன்னொரு சகோதரர் ஜனார்த்தனன், சென்னையிலிருந்து ஜனார்த்தனன் என்கிறவர், என் மகளுக்கு தற்போது 9 வயதாகிறது. அவளுடைய 3வது வயதில் 2018ஆம் ஆண்டில் அவளுடைய 2 கண்ணிலுமே பிரச்சனை இருந்தது. பாருங்கள், சின்ன பிள்ளை, 9 வயது தான், கண்ணில் பிரச்சனை. நன்றாக இருக்கும் பொழுதே இடது கண்ணில் கருவிழி இடது பக்கமாகவும் வலது கண்ணின் கருவிழி வலது பக்கமாகவும் ஒதுங்கி கொள்ளும். கொஞ்ச நேரத்தில் மறுபடி சாதாரணமாக மாறிவிடும். ஒரு நாளில் 15 முறையாவது இப்படி நடக்கும். இந்த கருவிழி இந்த பக்கம் இந்த போயின்னா வெறும் வெள்ளை தான் தெரியும். எப்படி பாருங்கள், இந்த பிள்ளைக்கு பாதிப்பு. கருவிழி இல்லாமல் வெறும் வெள்ளை வெளியே மட்டும் அவள் கண்ணில் பார்க்கும்போது அவள் முகம் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும். என் மகளை குறித்ததான வேதனை எனக்கு மிகவும் இருந்தது. மருத்துவர்களிடம் காண்பித்த போது இது கண்களில் ஏற்படும் ஒரு விதமான நரம்பு தளர்ச்சி, இதை ஆப்ரேஷன் செய்துதான் சரி செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். ஊரடங்கு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் வியாதிப்பட்டிருந்தால் பெற்றோர்கள் நீங்களே அவர்கள் மீது கை வைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள்.
அற்புதத்தை காண்பீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். என் மகள் மீது நானும் என் மனைவியும் கை வைத்து ஜெபம் செய்தோம். அதன் பிறகு என் மகளுக்கு மாறுகண் பிரச்சனை வரவே இல்லை. இப்பொழுது நன்றாக இருக்கிறாள். எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் என் மகளுக்கு எங்கள் ஜெபத்தை கேட்டு கண்ணில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்தீங்களா, அவங்க குழந்தை வியாதிப்பட்டிருக்குது, டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க, அவங்க கண்டிஷனை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கணவனும் மனைவி பெற்றோர் ஒன்றா இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய பிள்ளையுடைய சரீரத்தில் அற்புத மாற்றம் வரும், வியாதி மறையும், நோய்கள் விலகும். பாருங்கள், கண் மாறு கண் ஆகிவிட்டது, கருவெளி ஒதுங்கிற வெறும் வெள்ளை தான் தெரியும்னா என்ன பயங்கரம் இல்லை? பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய துக்கம். ஆனால் ஜெபத்தை கேட்டு தேவன் நார்மல் ஆக்கிவிட்டார். அதான் இயேசு செய்கிற அற்புதம். சரி, இப்போ வந்து 5 சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. இது மாதிரி எங்களுக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள், எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதில் சில சாட்சிகளை தான் உங்களுக்கு வாசிக்க முடியும். இப்போ 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிற ஆயத்தமாகுங்க. ஒன்று சகோதரர் ஆசீர்வாதம், வேலூர்லேருந்து சகோதரர் ஆசீர்வாதம். 25 வருடமாக அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை, இயேசு எப்படி விடுதலை கொடுத்தார். அவர் 5 வருஷ பிரச்சனை, 25 இயர்ஸ். நீ யோசித்து பாருங்கள், 25 வருஷமாக வயிற்றில் இருந்த பிரச்சனை, ஜீரண பிரச்சனை. யாருங்க ஜெபம் பண்ணாங்க? யார் ஜெபிச்சா? வரம்பெற்ற ஊழியர் மோகன்லாஸ் ஜெபிச்சாரா? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி கை வைத்து ஜெபிக்கிறாங்க. இயேசு அந்த ஜெபத்தை கனப்படுத்துகிறார். இதுதான் இயேசு. விசுவாசமுள்ள ஜெபத்தை அவர் கனப்படுத்துவார். நீங்கள் விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த உடனே அற்புதம் நடந்துட்டு உடனே அவனுடைய மனைவி தான் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க. உடனே சரீரத்தில் மாற்றம். 2 வருஷம் ஆச்சுங்க இந்த வியாதி போய் இது வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. இலவசமான சுகம். இதான் இயேசு உங்களுக்கு செய்வார். உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நீங்களும் ஒருவருக்காக ஒருவர் கரம் வைத்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடப்பார். 25 வருஷம் வயிற்று பிரச்சனை. ஒரு சகோதரர் சொன்னார்ல, ஒரு சகோதரி சொன்னாங்களே 25 வருட வீசிங் பிரச்சனை. பாருங்கள், உஷாராணி என்கிற சகோதரி 25 வருஷம் வீசிங் பிரச்சனை சுகம். 24 வருட பில்லிசுனை கட்டளை விடுதலை. எவ்வளவு நீண்ட வருட பிரச்சனை போராட்டமாக இருந்தாலும் இயேசுவால் விடுதலை தர முடியும். பாருங்கள். சரி, இன்னொரு சாட்சி நம்ம கேட்க போகிறோம். சகோதரி சுகுணா திருவண்ணாமலையிலேருந்து அவங்களுக்கு 5 வருஷமாக முதுகில் பிரச்சனை, முதுகில் வலி, அதாவது ஸ்பைனல் கார்டும்பாங்க, முதுகு எலும்பு அது பிரச்சனைப்பாங்களே, அது மாதிரி 5 வருஷ பிரச்சனை. இயேசு எப்படி சுகம் கொடுத்தார் அப்படின்றத அவங்க சொல்லதை கேட்கலாம். 5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, என்ன மாதிரி வேதனை. அதாவது தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அந்த சகோதரி பாவம் 5 வருஷம் எவ்வளோ ஒரு நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க. உட்கார முடியாமல், நிற்க முடியாமல் வேதனை. அவங்க விடுதலை முகாமுக்கு வந்தால் கடந்த மே மாதத்தின் கடைசி வாரத்தில் அவங்களுக்கு தெரியல நடந்தது. அப்போது அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க. இதுதான் இயேசு விரும்புவது. உன் பணம் தேவையில்லை, உன் வாழ்க்கை மாறணும், அதுக்கு ஒன்று ஒப்பு கொடு. அதை அறிக்கிட்டு ஜெபிச்சாங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும்னா பணம் தரேன், பொருள் தரேன்னு பொருத்தனை பண்ணாருங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பேன், 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன், நான் வந்து தேசத்துக்காக ஜெயிப்பேன்னு பொருத்தனை பண்ணுங்க சொல்லி கொடுக்கப்பட்டார். அப்படி தான் நான் சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை ஏற்றுக்கொண்டு நான் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தாங்க. அது தேவனுக்கு பிரியமான பொருத்தனை. பார்த்தீங்களா, உடனே சுகம், உடனே சுகம். எவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி நீ கூட பொருத்தனை பண்ண, ஆண்டவர் லைட் வாங்கி போட்டுறேன், விளக்கு வாங்கி போட்டுறேன், ஃபேன் வாங்கி போட்டுறேன். உண்மை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஒரு 10 பேருக்கு நான் காஸ்பல் சொல்கிறேன், சுவிசேஷ பிரதி கொடுக்குறேன், 100 ட்ராக்ஸை கொண்டு போய் அறியாதவங்களுக்கு நான் கொடுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படி சொல்ல. அல்லது தினம் ஒரு 1/2 மணி நேரம் நான் முழங்காலே நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அந்த மாதிரி பொருத்தனை பண்ணி ஜெபிச்சிங்கன்னா உடனே அற்புதம் நடக்கும். பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்போது எவ்வளோ அற்புதம் அந்த சாட்சியெல்லாம் கேட்டிங்கல்ல. இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெப நேரம். சரி, இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. யார் யாருக்கு விடுதலை வேணும், இந்த மாதிரி ஒரு பாவ பழக்கம் இருக்குது, குடி பழக்கம் இருக்குது, சூதாடுகிற பழக்கம் இருக்கிறது, இந்த பாவத்தில் நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன், என் குழந்தை பாவத்தில் கட்டப்பட்டிருக்குது, செல்ஃபோனுக்கு அடிமை ஆகிவிட்டது,
போதை வசதிகளுக்கு அடிமை ஆயிற்று. விடுதலை வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, இனி இந்த பாவம் வேண்டாம், என்னால் விட முடியல, நீங்கள் விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்களுக்காக ஜெபம் செய்யலாம். பிள்ளைகள் ஜெபம் செய்யலாம். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்ணில் பிரச்சனை கண்ணில் கை வைங்க. காதில் பிரச்சனை காதில் விரல் வைங்க. எங்கே வலி வேதனை கட்டிகள், கேன்சர் கட்டி, டிபி கட்டிகள், தைராய்டு கட்டிகள், அந்த இடத்துல கை வைத்து கொண்டு ஜெபிங்க. சிறு பிள்ளைகள் கூட நீங்கள் ஜெபிச்சா அவங்களுக்கு அற்புதம் நடந்துடும். அது மாதிரி கை வைத்து ஜெபிக்கணும். ஆஸ்பத்திரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவங்க மேலே நீங்கள் கை வைத்து ஜெபம் செய்யுங்க. ஆண்டவர் தொடுவார். அவங்களுக்கு உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க, ஐயா கோமாவில் இருக்கிறாங்க, நீங்கள் உத்தரவாதம் எடுங்க, ஆண்டவரே நான் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், பாவங்களை மன்னித்து தயவாக இறங்கி அற்புதம் செய்யணும்னு இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். முடிந்தால் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்காந்தே கண்களை மூடி கண்ணை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். சும்மா அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறதில்ல. இருதயத்தில் இயேசுவை நினைத்து இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிடணும். அப்போ அற்புதம் நடக்கும். குழந்தைக்கு ஆட்சேபிங்க. கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடுறீங்களா? அப்படியே சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முதல்ல விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு விடுதலை கொடுங்க, என் பாவ வாழ்க்கையை மாற்றுங்க, என்னை மன்னிங்க, வியாதிலிருந்து விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்கள். என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், எனக்கு, என் மனைவிக்கு, என் கணவருக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு இயேசுவை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம். சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். அப்படியே ஜெபிக்க என்ன விடுதலை சுகம் வேணுமோ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜீரண உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார். அவனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு சாப்பிட முடியல, சாப்பிடனாலே பயமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை தொடுகிறார். இயேசுவின் நாமத்தில் குடல் பகுதியில் சுகம் உண்டாகிறது. குடல் புண்கள் மறைகிறது. அல்சர் வியாதி காந்தல் மறைகிறது. சகோதரி உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சகோதரனே உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கவிதா என்கிற மகள் அல்சர் வியாதியில் வயிறெல்லாம் காந்தி கொண்டு இருக்கிறது. இயேசுடைய வல்லமை தொட்டு உன்னை குணமாக்குகிறது. மகளே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இயேசுவுக்கு நன்றி சொல்லி பொழுது இறைப்பையில் புண்ணு வந்திருக்குது, கேன்சராக மாறிடும்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தோட, மரண பயத்தோடு ஜெபிக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த இறைப்பைக்குள் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அந்த நோய் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவேன்னு கூப்பிட்றீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். தைராய்டு கட்டிகள் மறைகிறது. இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய நரம்புகளை தொடுகிறது. பாதிக்கப்பட்ட கண் நரம்புகளை ஆண்டவர் தொட்டு கண்களிலே மாற்றத்தை உண்டாக்குகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திர சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் நன்றி. விடுதலைன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை தொட்டு விடுதலை செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ விடுதலை அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல வாய்த்தரன். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும். இந்த வியாதி விலகட்டும், பயம் விலகட்டும், தற்கொலை எண்ணம் மாறட்டும். ஆண்டவரே என்னை பாதித்திருக்கிற பில்லிஷனை மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். அப்படி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்க எலும்புகளில் சுகம் உண்டாகிறது, நரம்புகளிலே சுகம் உண்டாகிறது. ஆண்டவருடைய கரம் அற்புதமான சுகத்தை விடுதலை தந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அழகுராணி முழு பெயர். அழகு என்று சொல்லி சிலர் கூப்பிடுவாங்க, சிலர் ராணின்னு கூப்பிடுவாங்க. உங்களுடைய பெயர் வினோதமானது. ஆனால் உங்களுடைய பெற்றோர் உங்கள் மேலே உள்ள அன்பினால் இந்த பெயரை வைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி வியாதியில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களுடைய அழகெல்லாம் இழந்து போய் மெலிந்த சரீரத்தோடு பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கண்டார். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அந்த வியாதிக்கான காரணமே தெரியலை. அந்த பொருளாத ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. மகளே விடுதலை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி. பழனிசாமி என்கிற ஒரு சகோதரர், என்னை கூட இயேசு தொடுவாரா? நான் இயேசுவுக்கு விரோதமாக பேசி இருக்கிறேன், கிறிஸ்தவங்களை திட்டி இருக்கிறேன்,
இயேசுவை பற்றி சொல்ல வந்தவங்களை அவமானப்படுத்தி இருக்கிறேனே, நான் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுற மரண படுக்கையில் என்னை கூட இயேசு குணமாக்குவாரான்னு நினைக்கிறீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் சகோதரனே. பழனிசாமி என்கிற சகோதரனை உங்களை இயேசு நேசிக்கிறார். நீங்கள் அவரை வெறுத்தால் அவர் உங்களை வெறுக்க மாட்டார். அவர் அன்பான ஆண்டவர். இப்போ உங்களை தொடுகிறார். உங்களுடைய மரண படுக்கை மாறுகிறது. உனக்கு மரண வேதனையில் கண்ணீரோடு நிற்கிறீங்க. உங்களுடைய குடும்பமே பதறி கொண்டு இருக்கிறது. இப்போ இயேசு உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்கிறார். இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்குகிறார். இனி அந்த பாவம் செய்யாதங்க. இயேசுவின் தழும்புள்ள கரம் தொடுகிறது. மரணக்கட்டு மாறுகிறது. இப்போ ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே இறங்குகிறது. எழுமுங்க, எழுமுங்க இயேசுவின் நாமத்தில். இப்போவே சரீரத்தில் மாற்றம் வருகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே மன்னியும், இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ கொடுக்கிற விடுதலை சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகரை குணமாக்குகிறீர். குழந்தைகளுக்கு சுகம், கற்பத்தின் கனி உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது, தடைகள் நீங்கி காரியம் வாய்க்கிறது, கடன் பிரச்சனை மாறுகிறது, பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்கான ஆசீர்வாதமான வழி திறக்கப்படுகிறது, பண தேவை சந்திக்க வழி திறக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி இயேசுவே, நன்றின்னு சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். விடுதலை உண்டாகிறது. தகப்பனை ஜெபித்த ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்துட்டீங்க. வீடுகளில் அற்புதம் நடக்கிறது. ஒவ்வொருடைய சரீரத்திலும் விடுதலை. மனதார இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருகே சந்தோஷம் உட்காருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. இனி ஆண்டவரே நீங்கள் துதிக்கணும். நல்ல வாய்த்தரன் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்றெல்லாம் நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு துதிக்க 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 அவருடைய பிரசன்னம் உங்களை எப்பொழுது ஆட்கொள்ளும். இனி பாவம் செய்யக்கூடாது. இனி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதை செய்யக்கூடாது. அப்போ தான் அந்த சுகம், விடுதலை நிலைத்திருக்கும். இல்லாவிட்டால் அதிக கேடானது வரும்னு இயேசு எச்சரித்திருக்கிறார். அதனால் இனி பழைய பாவங்கள், பழைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதுக்கும் இடம் கொடுக்காதங்க. அப்போது அது நிலைத்திருக்கும்.